நடிக நின்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு தாத்தா வந்து தமிழ் நாட்டில் வந்து ஆடு எடுக்கணும்னு என்கிட்ட தான் கேட்டார். நான் சொன்னேன் ஸ்ட்ரைட்டாக பேரவர் சார் வீட்டு தான் போனார். ஆனால் சாரு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால டே தம்பி அந்த ஆடை நீ பண்ணி முடி அண்ணன் பண்ணானா என்ன பண்ணானா எல்லாம் கரெக்டாக இருக்கும்னாரு. அண்ணனோட ஆசீர்வாதம். அண்ணன் பண்ணானா என்ன பண்ணானா அது மாதிரி. சரி அதனால ஒரு ஆடு பண்ணுறோம். தாத்தா 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 வயசு கொஞ்சம் இதுதானா பொக்கவாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தாத்தா நீ பேசினா மாட்டிப்பா தான் ஃபாரின் கேரக்டர் குத்துக்கிற. சொல்லவே இல்லை. இப்போ தெரியும் சார். ஆனால் யார் நீ? மாடல். பார்த்தா தெரியலையே, மாடு மேய்கிற மாதிரி தானே இருக்கு. மாடலோ இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி நிற்கும் போதே தெரியல நான் மாடல்னு. என்ன தாத்தா வீட்டில் இந்த ஸ்க்ரீனை தச்சு போட்டு வந்துட்டு இது போய் மாடல்னா அப்புறம் அவனா என்ன பண்ண முடியும்? சரிம்மா மாடல்ன்ற என்னென்ன ஆடு பண்ணியிருக்க? நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆட் பற்றி சொல்லணும்னு சொல்லுங்கள். சரி அந்த சோப்புல வரல இப்படி எப்படிலாம் ஒன்றும் இல்லை. சோப் ஆட் மட்டும் பேச வந்துருங்க நல்லா. அது நல்லா இருக்கா? சரி ஏமா அந்த ஆடை அப்படியே பண்ணு பார்க்கலாம். நல்லா ஒரு பல பலன்னு மேனி இருக்கணும்னா நீங்க துணி துவைக்கிற சோப்பை தான் யூஸ் பண்ணணும். ஏமா துணி துவைக்கிற சோப்பாங்க யார் டேரக்டரு? கரெக்டாக பண்ண வாக்கிலே பண்ணோம். அப்படியே அப்படியே பாருங்களாம் அப்படியே அப்படியே அப்படி ஆகிடணும். உங்களோட மேனி என்ன மாதிரி பல பலன்னு இருக்கணும்னா வாஷிங் பவுடர் தான் யூஸ் பண்ணும். நீ ஸ்டார்டிங் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது டேக் வாங்குற ஓகே, ஃபுல்லாக முடிய போது இன்னும் டேக் வாங்கினிறியா? சரி டக்குன்னு பண்ணு. என்ன மாதிரி பல பலன்னு உங்களுக்கு மேனி இருக்கணும்னா சோப் பேரை மறந்துட்டேன் சாரி. நீ சோப்பை மட்டும் மறையல தாத்தா ஒன்றும் வெள்ளை கிடையாது. ஃபுல்லாக 5 கோடு பெயிண்ட்டு தடனும் சோப்பு இல்லை மரமா காண்டவே இல்லையா? தாத்தா கலரை பார். நான் மூஞ்சி போகுது. நான் தாத்தா சைட் அடிக்கிறியா ஆல்ரெடி? சரி பண்ணுமா வாங்கல. சரி தாத்தா ஆக்ஷன் சொல்லு. ஆக்ஷன் 500. வாக்கு வாக்கு. பல பலன்னு என்ன மாதிரி உங்களுக்கு மூஞ்சி வேணும்னா ஆக்ஷன் 500 சோப் யூஸ் பண்ணுங்க. கரெக்டா? ரொம்ப சூப்பராக பண்ண. அடுத்த வாட்டி ஸ்கூல் வாசல கொய்யா வைக்கிற ஆடு இருக்கு வந்து பண்றியா? சாரி. ஓய் நம்மளுக்கு கைவாசம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்கள வச்சு ஆக்டர் பண்ண மாதிரியே இருக்கும் அப்படியே. அவள சரி இனி யார் வரான்னு பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஆனால் யார் நீங்க? நீங்களும் ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். நான் ஹார்ட் படம் போறேன். இவன் விட மாட்டான் போல. சார் உங்களை படத்துல பாக்குறத விட விளம்பரத்துல தான் அதிகமா பாக்குற மாதிரி இருக்கு. அதனாலதான் பேமெண்ட் நிறைய வருது. எங்களுக்கு ஒரு ஆட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணிடலாம். கடைசியா என்ன ஆட் பண்ணீங்க? கடைசியா மசாலா ஆட் பண்ணேன். மசாலா ஆட் தாத்தா மசாலா ஓகேவா? ஓகே. மூக்கு பொடி போட்டு மூக்குலாம் நீட்டா இதுவும் ஓகேவா? ஓகே. சரி பாப்போம். எங்க பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? நீங்க மசாலா பண்ணீங்களே காரம் அதிகமா ஏதாவது உப்பு அதிகமா ஏதாவது பார்த்து தான் ஆட் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. டக்குன்னு பண்ணுங்க. இடி ஒரு விதி செய்வோம், மசாலா வாங்குவோம். இந்த ஆட் தான் லேட்டஸ்டா பண்ணுது. வாக்கிங்ல பண்ணுங்க பாப்போம். ஆடியன்ஸ் பாப்பாங்க. இடி ஒரு விதி செய்வோம், மசாலா வாங்குவோம். ஒரு நிமிஷம் தாத்தா அந்த ஆக்ஷன்ல நீ பண்ணு. தாத்தா நீ கவலைப்படாத. உனக்கு ஒரு டூத் பிரஷ் ஆடு இருக்குது. என்ன ஒண்ணு பல்லே இல்லை வச்சு பேசினே நல்லா இருக்கும். பார்த்தல சைதாப்பேட்டை வாசல்ல. சைதாப்பேட்டை வாசல்ல சரோஜா தேவி மீன் கடை. சரோஜா தேவி மீன் கடை. இதை எப்படி ப்ரமோட் பண்ணுவ? ரப்பர பப்பர பம் அப்பெல்லாம் பண்ணலாம்பா. விளம்பரம் பண்ணோம். விளம்பரம். எங்க அப்பா அப்பயே சொன்னாரு சரோஜா தேவி கடையில் தான் நான் வந்து மீன் வாங்கி சாப்பிட்டேன். நான் வர சாப்பிட்டாரு 5000 பில்லு வச்சுட்டு போயிட்டாரு. அந்த பொங்கலை என்ன கேக்குது? ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த ஆடை பத்தி ப்ரமோஷமா சொல்லணும். எப்படின்னா என்ன ஆடு சொன்ன? சரோஜா தேவி கை மணக்கம். சரோஜா தேவி மீன் கடை. கையை வச்சாலே வழ வழன்னு போவோம். வாயில போட்டா அப்படியே எச்ச ஊறும். அதான் அப்படி பண்ணுங்க. சரோஜா தேவி மீன் கடை நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா கை மணக்கும், வாயில போனா வாய் மணக்கும். இதெல்லாம் வழ வழன்னு போவோம். ஆனா வாய்க்குள்ள இங்க போகும்போது மழை மழைன்னு போவோம். நீ பேசுற டைலாக் தாத்தாக்கு எச்ச வருதுடா. வா போ போ வா. நெக்ஸ்ட் டைம் நிறைய ஆடு நான் பண்றேன். வேற ஆளை பாத்துறோம். சரி ஓகே. थैंक यू டு ஆல். தாத்தாவுக்கு வாயில பல்லு இல்ல, சொல்லு இல்ல, ஆனா ஜொல்லு இருக்கு. எல்லாரும் கலாய்கிறாங்க. நீ அந்த பொண்ணை பாக்குறத நிறுத்து. இதோ ஆடு புடிக்கணும்னு சொன்னியாப்பா. கம்மியாடா எல்லாரும் வா. அத்ததான் ஓனாய் வந்திருக்கு. அச்சிதே தான்
இந்த விளையாடவா அது விளையாடுடா ப்ரொடியூசர் இப்படியா இப்படி ரெண்டு ஒன்று தான். சரி நீ யாரு ஆடுலாம் பண்ணிருக்கியா எப்படி உள்ள வந்த ஆடு பிடின்னு சொன்னாங்கப்பா அதான் வந்தேன். ஆடு பிடிக்க ஒரு கொரிலா வந்துருக்கு மூஞ்சி அப்படி இருக்குதே. சரி ஆடு பண்ணுவியா பண்ணிருக்கியா முன்னாடி? நானு ஆடு கை காலு குடல் எல்லாமே தனித்தனியா பிரிச்சிருப்பா. தனித்தனியா பிரிச்சிருக்கியா? எது தனித்தனியா பிரிக்கிற? அதுதான் கூப்பிட்டீங்க. ஏய் ஆடு வெட்ட கூப்பிடலாடா, ஆடு மாடலிங். என்னவா பண்ணோம் புரியல. பார் உனக்கு தொண்டை லைட்டா சரியில்லை, ஆமாப்பா அதை அட்ஜஸ்ட் பண்ணோம். எப்படி பண்ணா இந்த குச்சி மிட்டாயை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க. சொல்லுங்க. என்னப்பா ஆடு மட்டும் தெரியுறியா? பண்றா பேர் குச்சி மிட்டாய் சாப்பிடுங்க, குச்சி குச்சி மூட்டுங்க. என்னடா எக்ஸ்பிரஷன் அதான் அதை நீ பண்ண. குச்சி மிட்டாய் சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச மூட்டுங்க. குச்சி மிட்டாய் சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச மூட்டுங்க. ஏய் குச்சி மிட்டாய் சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு மூட்டுங்க. குச்சி மிட்டாய் சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு மூட்டுங்க. ஏய் தாத்தா போடா, அவரு ஃபாரினர்ரா, அவரே குழப்பி விடுற. அதெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு போட 10 ஆடுக்கு ஆடு இருக்குதுவா, மூணு எவனா ஆடு வேணா போடவா. கூட வந்து ஆடு பண்ண முடியல. தாத்தா நான் தான் டைரக்டர், நீ ப்ரொடியூசர். அங்கே போ. ஒருத்தவங்க கூட வரமாட்டான். என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்கு. ஆடு பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா? சரி ஃபைனலாக தாத்தா அவர் தான் விளம்பரத்தில் எக்ஸ்பெக்ட், அவரை பார்ப்போமா? வாங்கப்பா. இது ஆடு இருக்குன்னு சொன்னாங்க. ஆடு இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வாங்க. நான் இப்படி போகிறேன், இப்போ பேசுங்க. என்ன இது ஆடு இருக்குன்னு சொன்னாங்க. இது யாரு வாய்ஸு? என்னதான் நம்பிக்கை அதானே எல்லாம். கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா, பிரபுதேவா வாய்ஸு. பிரபுதேவா வாய்ஸு. அம்மா அவர் டான்ஸர், அவர் எப்போ ஆடு பண்ணாரு? ஓகே என்ன டைலாக் சொல்லுங்க, நான் பேசுறேன். உங்களுக்கு இட்லி கடை ஆடு, வடை போயினியில் இட்லி, அதை மார்க்கெட்டிங் பண்ண எப்படி பண்ணுவீங்க? சொல்லுங்க. அதான் டைலாக் நீ சொல்லுங்க. நம்ம இட்லி கடைக்கு வந்தீங்கன்னா சாம்பார் இலவசம், ஏன் சட்னி இலவசம், சேர்வாவும் இலவசம், ஒரு இட்லி 100 ரூபாய். எப்படி மார்க்கெட்டு பண்ணுவீங்க? நான் பண்றேன். ஏய் நம்ம கடை வாங்க, நம்பிக்கை அதானே எல்லாம். ஊசி போன இட்லி அதானப்பா. நீங்க போயிட்டு வாங்க. சாம்பார் நீங்க வாங்க. இப்படி ஊசி போன சட்னி, நம்பிக்கை அதானே எல்லாம். நம்ம உரிமை. எது தெரியுமா கை தட்டுறாங்க? நீ வந்து மாதவன் பேசுறியா இல்ல எது பேசுறியா யாருக்குமே தெரியல. என்ன நடக்குதுங்க? ஏய் பாக்ஸிங் தெரியுமா? ஏய் வரியா? ஏய் இங்க பாரு தாத்தா தூங்கிட்டாரா? அப்படா கவலைப்படாத. அடுத்ததா நானே டைரக்ட் பண்றேன் தாத்தா. ஒரு கொரில்லா குரங்கும் ஒரு பொண்ணு வந்து ஒரு லவ் சீன் நடக்குது. அந்த இடத்துல ஒண்ணு முளைக்குது. என்னது? செடி. அந்த செடியில இருந்து ஒண்ணு வருது தாத்தா. அது என்னது? தாத்தாக்கு டியூன்ல இருக்காப்ல. நானும் புரிஞ்சுதா? இந்த காது கேட்காதுன்னு எனக்கு தெரியும், அதான் கத்தி பேசுறேன் நான். முடிஞ்சிச்சு தாத்தா. நல்லா ஆடு பண்றோம், ஆட முடியும். ஆளே தாயில எல்லாருமே நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க லோகேஷ் அண்ட் டீம். ஓகே அண்ட் சார் நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? முதல்ல அவரோட அந்த முக அமைப்பு இருக்குல்ல தாத்தா, அது உங்க காமெடிக்கு பக்காவா அது புரிஞ்சிச்சு. டைலாக்கு பேசாமலே அள்ளிட்டு போயிட்டார் அவர். மற்றவங்க டைலாக்கு பேசி மாதிரி கிச்சு விட்டு மாதிரி ஆடு சொன்னீங்களே, அந்த மாதிரி இருந்தது. அது சூர்யா மாதிரி நல்லா பேசினாப்புல. அப்புறம் இப்போ உள்ள அந்த ஆடுலாம் போட்டு கிழிச்சிட்டிய 3 பேருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆமாம் தாத்தா வந்து உங்களுக்கு முக அமைப்பு நல்லா இருக்குது. நீங்கள் சினிமாவில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். தாத்தா வச்சு நல்லா பண்ணீங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.